This ad video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போய்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஒர்க் பண்ணுறது மூலயமா 8,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும், ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து, டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஈவன் தோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடவை சரித்திரம். இது என்னடா புடவை சரித்திரம், என்னங்க புடவை கட்ட சொல்லி எல்லாரையும் புஷ் பண்ண போகிறீங்களா, ஃபோர்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. ஜென்ரலாகவே நம்ம கோவிலுக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு டிவோஷனல் சார்ந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போகணுன்னா நம்ம ஆளுங்க ஏன் இந்த புடவையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன் கோல்ட் ஜுவல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியுமா? எல்லாருக்கும் தோன்ற முதல் விஷயம் ஆடம்பரத்துக்காக. நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான சாரீ வியர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மேபி ஃபங்க்ஷன் போகிறது, தென் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு வேணால் இது உங்களுக்கான ரீசனாக இருக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே போகிறச்ச இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னா, முதல் திங் நம்ம கண்டிப்பாக கோல்ட் ஜுவல்ஸ் கூட செகண்டரி. ஆனால் கோவிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாலே எல்லாரும் சொல்கிற முதல் வார்த்தை ஃபஸ்ட்டு போய் புடவை கட்டு. புடவையிலையும் இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா பட்டு புடவை கட்டு. கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும், பட்டு புடவை கட்டிடணும். அந்த பட்டு புடவைக்கு அப்படி என்னடா பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில் போகிறது எதுக்காக? ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ஸ்க்காக. பட்டு புடவையை கட்டும்போது நம்மளோட மேக்னெட்டிக் பவர், அந்த ஆற்றலை நமக்குள்ளேயே தேக்கி வச்சுக்குவோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவும் நமக்கு உதவுதாமா. இப்படி என்ன சொல்லணும், இப்போ நார்த் போல் சவுத் போல் இருக்க மாதிரி தாங்க இதுவும். நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ஸ்க்காக தேடி போகிறோம், அது இன்னும் எம்பவர் பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அந்த பட்டுப்புடவையை உடுத்திட்டு போகும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தாங்க ஆர்னமெண்ட்ஸ்க்கும். அப்பார்ட் ஃப்ரம் கோல்ட் ஜுவல்ஸில் அது எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாகவே ஜுவல்ஸ் அணிஞ்சிட்டு போக சொல்கிறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி இந்த நெகட்டிவிட்டி வைப்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவிட்டி வைப்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி நம்ம பாடியை ஒரு ரொட்டேட்டிவ், எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் பாடியாக நமக்கு அகைன் நமக்கு மாற்றி கொடுக்குறது தாங்க இந்த பவர். இதெல்லாம் எல்லா டைமும் எப்பயுமே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த பட்டு புடவை யூஸ் பண்ணுறது. பொதுவாகவே ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஜுவல்ஸும் நம்ம பாடியில் இருக்க அந்த பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் புடவை பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பவர், அந்த காந்த சக்தி இருக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா பட்டுப்புடவையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பட்டுப்புடவை உடுத்திட்டு போகும்போது அதில் எந்த வகையான தோஷங்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடவுளுக்கே, அம்பாளுக்கே பார்த்திங்கன்னா பட்டுப்புடவை சாத்துவாங்க. ஈஸ்வரனுக்கோ இல்லை வேறு இஷ்ட தெய்வங்களுக்கோ பார்த்திங்கன்னா பட்டு வேஷ்டிகள் கூட சாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பட்டுனால் வரக்கூடிய எந்த வகையான பொருட்களாக இருந்தாலும் அதில் தோஷங்கள் கிடையாதுன்றாங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, கோவிலில் அம்மனோட புடவை ஏலத்துக்கு வருது அப்படின்னாலும் சண்டை போட்டுக்கிட்டு வாங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காந்த சக்தி அதிகமான தன்மை அம்பாலோட பட்டு புடவையில் இருக்குன்றது உண்மை. ஏன்னா அவங்களுக்கும் அந்த பவர் இருக்குது, அந்த மொத்த சக்தியும் அந்த புடவையில் இறங்கியிருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்ச சில பெண்கள் கண்டிப்பாக அந்த புடவையை வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. அந்த புடவையை மீண்டும் மீண்டும் கோவிலுக்கு போகும்போது கட்டிக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க மெயின் நான் புடவை சரித்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, விவரம் தெரிஞ்சவங்க அதை பண்ணுவாங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க. பாய்.